பியர் சீப்பா இருக்கும். இங்க எவ்வளவு இருக்கும்? ஹெல்பேட் அஞ்சாவது அப்படி ஆடுங்க. அதேதான் நாங்களும் எனக்கு மட்டும் கேட்கலாம் அவனுக்கு கேட்டு நீங்க ரெண்டு மேட்ச் இன்னொரு மேட்ச் என்ன? மும்பை சிஎஸ்கே இன்னொரு மேட்ச் இல்லைனா மும்பை சிஎஸ்கே இன்னொன்று ஒரே மேட்ச் ஒரே மேட்ச்ல வாய்க்காத வரும். வேர்ல்ட் கப் மேட்ச் முடிய மாட்டேன்னு சொன்னீங்கடா. ஹெச்ஆர்எஸ் மேட்ச் உங்களுக்கு அவன் வாய்க்காத எல்லா மேட்ச் அந்த மீட் அது இவருக்கு தெரியல. அவன் எல்லாத்தையும் அதானே பண்ணீங்க. ஓ அப்படியே அந்த லீவ் இருக்குல்ல இந்த மேட்ச் என்ன ஹெச்ஆர்எஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அது பார்த்து அந்த கண்டென்ட் என்ன டீம் என்ன மேட்ச் சொல்லுவாங்க. அப்படியே என்ன கேம் என்ன டீம் அது கேம் நான் சொல்ல மாட்டேன். டீம் கண்டிப்பா சொல்லுவான். டீம் சொல்லுவான்ல. என்ன டீம் ஓயா சரி எனக்கு என்னமோ உங்க ரீல்ஸ்ல ஃபுல்லா அந்த மாதிரி ரீல்ஸா வருதுன்னு நினைக்கிறேன். இவர் வந்து பக்கா ஆப்வியஸா அவர் என்ன பாக்குறாரோ அதான் திருப்பி காட்டும். ஓ இவங்க ஓவர்தர் அது கேமரால காமிக்கல பதிக்கல காட்னாங்க. எப்படி பண்றாங்க? டேய் நானும் பண்ணுவேன்டா. எப்போ பண்ணுவீங்கன்னு தெரியல. அட பாவி நான் கீப்பிங் ஒழுங்கா பண்ணதே இல்ல மாதிரிடா. ஆல் பால் 2-3 பால் விட்டா 2-3 பால்ல ஃபீல்டிங் பண்ண விடுவேன். 2-3 பால் கீப்பிங்ல ஒரு பால் தண்டா விடுவேன். 2-3 பால் ஒரு மாசத்துக்கு வரல. அடி ஒரு மேட்ச் போட்டுருக்கேன். ஓவர் குடுறாரு சொல்றேன். ஓவர்லாம் இல்ல நான் ஓவர் ரெண்டு பேர் எல்லாத்தையும் பண்ண வளர்த்துட்டேன் நானு. இன்னைக்கு போலனா காலி. அவ்வளவுதான். இந்த சைடு அடிக்க ட்ரை பண்றா நம்ம சைடு. ஆமா அது என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்றவங்க கரெக்ட்டா கொண்டு கடைசி எல்லாரும் ரேட் ரைட் பண்றாங்க. இருக்கு ஃபர்ஸ்ட் பால். அது ஏதோ கம்ப்ளைன்ட் பண்ணாங்க. அதுக்கு இதெல்லாம் பாத்து மேனேஜ்மென்ட் ஏதோ சின்ன ஆயிடு நம்பிக்கை. அவர் மேட்ரா அது உண்மையா கூட தெரியல நமக்கு. ஏன்னா அந்த டிஜே மேல கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணது உண்மையா? வேப் வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன வேப் வச்சிருக்கீங்க அடிச்சு போனா 90 அடிக்கலாம். ரிசல்ட் வந்து இல்ல அடுத்த மேட்ச் அது எதுவும் பண்ணல. பண்ணல தானே. If you wait now next match only. பாத்தாடுங்க நான் ஃபர்ஸ்ட் பால் தான். இரு ஏஜ் இல்ல நான் என்ன பண்ண தெரியுமா? பால் போடும்போது நம்ம பால் மித்தவங்கலாம் பால் போடும்போது ஏறா போறானே. நேத்து சாய் போடும்போது அருண் ஒரு வார்த்தை சொன்னானே. அட இருடா பிரஷர் போடா அப்படினாரு. இவன் சொல்லுவே நினைச்சேன். இப்படி தாங்க எங்களுக்கு இருக்குன்னு சொல்லியா நினைச்சேன். இவன் சொல்லல. எக்ஸாம்பிள்ஸ் ஃபவுண்டிங் பண்ணல. ஆனா 6 அடிக்காம சிங்கிள் எடுத்து போயிட்டாரு அவரு. யாரனா வந்தாருனாவா? நரேன். ஆமா பாம்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரியா வாய்ப்பே இல்ல. ஹியூமன் மூவ்மென்ட் ஸ்ரீதர் சாயெல்லாம் சொந்த மீனிங் இருக்காங்களா? எப்படி சாய் நல்லா ஆல்மோஸ்ட் சேம் பேட்ச். ஸ்ரீதர்லாம் ஃபவுண்டிங் இது. சாயில அப்புறம் வாட கட்னா 2 மேட்சஸ் கப் நான் வந்தேன். கட்டுதண்டா. எப்ப ஆரம்பிச்சது ப்ரோ இது? 2010 ல நாங்களும் அவ்வளவு ஏமாத்திரியா? ஆடாங்க நாங்க சைக்கர். எப்பரா ஹார்ட் சாப்பிட்டேன். அவ்வளவு ஏமாத்திரி. எவங்க? ஸ்ரீதர் அப்ப தினேஷ் ஜட்டு தினேஷ் தெரியுமா? மேல கட்டு தாடி சொல்லுவான். ஜட்டு அவரு அப்புறம் சீவகத் கோபி இருங்க நான் சொல்றேன். ஜட்டுனா மனுஷனே ராமா ஜட்டு மனுஷனே இவரு சக்ரி பார்கவா. ஆமா சக்ரி பார்கவா nothing compared to ஜட்டு 11 அடிக்குடியா. ஜட்டு வந்து the way he runs it இங்க லாங் போட்டு கவர் பண்ணுவாங்க. கேட்சே விட்டது கிடையாது. ஃபீல்டிங்ல ஒரு மேட்ச்ல இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பத்தி இவர் எவ்வளவு பேசுறாருல. அவர் எங்க டீம்ல ஆண்டார் ராஜ்கிரன்ல. 2-3 மேட்ச் ஏன்டா அப்படிலாம் பண்ற அப்படினாரு.
ஆட முடியாது. நீங்க எல்லாரும் திட்டிக்கிறீங்க. நான் கேட்டேன் தினேஷ் வாங்க தினேஷ் அவன்கிட்ட யாரா பேசுவாங்க போடா அதுக்கப்புறம் நீங்க என்ன அடிச்சீங்களா? அதுக்கப்புறம் நானும் சொல்லிட்டு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சிங்கிள் தட்டியே சாவடிப்பாரு. சிங்கிள் தட்டி ஆப்போனன்ட் ரன்னர் போட போட்டு வச்சுக்க அவன் ஜாலியா. போலிங்கும் லெஃப்ட் ஹேண்டரா? இல்ல ஓடு லெஃப்ட் ஹேண்டரா? ரைட் வேற மூணு சோ மச் அமரேஷ் அடிப்பான்ல அதே டபுள் மடங்கு அடிப்பான். ஆமா அவன் என்னடா அமரேஷ் என்னாச்சு? அமரேஷ் அதை பத்தி விசாரிக்கணும். ஏதோ எக்ஸாம்னா செமிஸ்டர் எக்ஸாம்ல அந்த எடுத்து இப்போ அவன் என்ன படிச்சிட்டு இருக்கான்? ஃபைனல் இயர் உங்களுக்கு சின்ன பையன். ஹாலிடே போயிட்டு இருப்பாரு. ஹாலிடே ஒரு வீடு அங்க தானே இருக்கு. எதுக்கு உங்களுக்கு புரியல வீடு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்க அது கூட லண்டனை கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு புரியல. ஐயோ சாயனா சாக்கி மாடி. என்னோட இதரா ரம்ஜான காலி பேட் தூக்கிட்டே வர்றாரு நமக்கு எரிய மாட்டாங்கன்னு இல்ல இங்க இது பண்ணி ஸ்டம்பல்ல எல்லாம் அடிச்சிருந்தாங்க. இங்க யார் ஸ்டம்ப் அடிச்சு உடைச்சு இல்ல அவங்க டார்கெட் ஃபுல்லா வந்து அப்டேட் நம்ம லாஸ்ட் டைம் ஆடும்போது பவுலிங் போட்டு வேணா அடிச்சு உடைச்சிருக்கலாம். த்ரோ அடிச்சு ஆமா எதுக்கு இந்த மிட் விக்கெட்ல இந்த டாப்னா டச் சென்டர் இருக்கு. அப்ப டிபி டெபிலிட்டி நான் எல்லாம் பண்ணுவாங்க. எப்ப தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். லெதர் பால் தான் ஆனது. என்ன கேள்வி கேட்டீங்க? இது எக்ஸ்பென்ஸ் எக்ஸாம் வரும்போது ஆனது. லெதர் பால் நான் பேசுவேன் எந்த வருஷம் கேட்டா அதை மட்டும் சொல்லுங்க. 4 வருஷமா அடிட் பண்ணோம். 4 வருஷம் அது கூட அவன் சொல்றான். அடிட் பண்ணா. கான்ஃபிடன்ஸ் இருக்காரு அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த பால் எடுத்துட்டாருன்னு நினைச்சேன். அதான் மன டிரைவிங்ல என்ன சொல்லிட்டு வந்தாரா இன்னைக்கு இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் அவர் வந்து நெட்ஸ்லாம் போய் ஆமாமா நீங்க ஷாட் இங்கே எடுத்து கொடுக்கணுமா? அரே வந்துட்டார் நம்மளுக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு அம்சா bro wait and play, you're playing well. பேக் படாதடா வெட்டுக்கு வாங்க வாங்க போலாம். ஏய் நான் போறேன் அவங்க கூட இது. அப்படியே வந்தானோ 60 ரன் வெளியே கிளம்ப முடிஞ்சா? பிசினஸ் கிளம்ப முடிஞ்சா? இல்ல இல்ல கிரவுண்ட் எல்லாம் இல்ல bro. நம்ம பாம்பல போன வரோம். கிரவுண்ட் ரொம்ப தூரம் அது. அந்த இதுக்கு தூரம் அது அங்க ஒட்டங்காடு மாதிரி நீங்க அது கிடைக்காது. இல்ல இது ஃபுட்பால் பால் பால் லோ இன்சைட் வச்சுன்னு நினைக்கிறேன். லோன்ல அதாவது இன்சைடு டைம் போட்டு இந்த பவுலர் இவ்வளவு நேரம் போட்டது இந்த பவுலர் இவ்வளவு நேரம் போட்டது லெக் ஸ்டம்ப் அதனால லெக் ஸ்டம்ப் அடி. இது ஆஃப் சைடுல அடி இன்சைட் என்ன அவசரம்? அவுட் ஆன மாதிரி தான் யா ஆடா ரைட் கிளியரா தெரியுது இன்சைட். தண்ணி வேணுமா ஒரு 10 நிமிஷம் தண்ணி கேக்குறாரு. தண்ணியா தண்ணி குடிச்சிட்டு போடா. தண்ணியா இருக்குது. தண்ணி தரான். இல்ல எனக்கு அப்படிதான் கேட்டது எனக்கு தண்ணி வேணும்ன்ற மாதிரி 15 இருக்கும் வாட்டர் பாட்டில் எங்க பிடிச்சி எல்லாம் இருக்கு ரெடி. 20லாம் வாய்ப்பு ஒரே ஒரு போர் தான் போச்சு. மூணு ஃபோர் போச்சு. இன்சிடென்ட் ஜா ஓ ஆமா அங்க ஒரு புடி லோ ஆயிடுச்சுல பால் என்னடா ஃப்ரீடம்னா போட்டோம். பால் லோ ஆயிடுச்சு. ஓகே இந்த ஆளு இவ்வளவு வந்து வாட் இஸ் தி நியூஸ்? கேப்டன் அது எப்படி வேலை அடிக்குது? இல்ல ஓடி வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வரப்போம் ஹீரோ
shot extremely well. But 4 cuts is next ball would have played a பாஸ் அந்த பால் ஏறல பாஸ். இல்ல ஸ்ட்ரைட்டா டிஃபென்ஸ் ஆடி இருக்கலாம்ல. எது நீங்க ஷார்ட் பால் ஏறலங்கற இன்சைட் வச்சு பட்டு போல்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்க பட்டர்னா இங்க வந்திருக்கும் பால். ஷாட் பால் யுவர் ஷாட் இஸ் எக்ஸலென்ட் ஷாட். கரெக்ட்டா யூ போல்ட் யுவர் செஸ்ட் ஹைட் யூ ஸ்டூட் யூ புல்ட் இட். எல்லா பாலும் நான் கெட் பண்ண தப்பு சொல்றாரு. இல்ல பாஸ் அந்த பால் ஏறல கரெக்ட் தான். மேட்டர் என்னன்னா நீங்க ஸ்கோர் அடிக்கிறது ரொம்ப நேரம் உள்ள இருக்கு. லெஃப்ட் ரைட்ல வந்து அவங்க டயர்ட் ஆயிடுச்சு. இதுதான் பேட்டிங் அப்படியே தெரிஞ்சாங்க ஓடி வந்தான். இவரே உள்ள போனாலும் இருமுறாரு தினேஷ் டிஃபால்ட் இப்பல்ல பல விஷயம் ஓடி. இல்ல எனக்கு புரியல உள்ள போனா உள்ளுக்குள்ள போகும்போது இருக்கும். ட்ரையா இருக்கான்னு தெரியல. தண்ணி குடிக்கல சுவிங்க மாதிரி எதனா போட்டா பெட்டரா இருக்கும். இதோ சுவிங்க யூஸ் போன வாட்டி ஆனா ஈ பொடி வந்து சாப்பிட போனேன். இது ஜெனரலா இந்த மாதிரி ஸ்மோக் பண்றவங்க அது ஒண்ணு இல்ல இல்லடா அவனுக்கு கோல்ட் இந்த வந்து மாதிரி அவனுக்கு ட்ரை ஆனாலும் மைல்டா வரும். கோல்ட் வந்துச்சு அவனுக்கு. மதன் இருக்கால இல்ல கோவிடா தீபேஷ் கோல்ட் ஏடி காக்ரோச். தீபேஷ் கோல்ட் அப்ப வந்ததா? தீபு இல்ல பஸ் பிஃபோர் கோவிட் தீபேஷ் வெயிட் பண்ணலாம் சாய் அதே மேட்ச் மதன் வந்து ஒரு பொங்கல் சாப்பிட்டு வந்தான் கேப்டன்சில ஞாபகம் அவன் ராஜ்விக் 2 ஓவர் போட்டா ஒரு ஓவர் போட்டா ஆனா விக்கெட் எடுத்தான் பேர் இருக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். சடனா ரொம்ப 2 இருமா. இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் அண்ட் எண்ட்ல சோவர் அவன் கோவிட் வந்து சொல்லவே இல்ல அவன். மைண்ட் நிறைய போட்டாரு. அதனால சாய் நான் காண்டாக்ட் லிக்விட் போய் இருந்துட்டே இருக்குமா உங்களுக்கு அந்த காஃப் அது மாதிரி அந்த ட்ரைக் ஆஃப் மாதிரி அது ரொம்ப ட்ரைக் ஆஃப் ரொம்ப ஆமா உங்களுக்கு என்னன்னா அடி வைத்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து உள்ள இருந்து அப்படியே அடி வயிறுல இருந்து வரும் ரொம்ப புரோட்டோகால் ஷாட் சாய் சூப்பர். இல்ல ஆன் ரெகுலரா கொஞ்சம் இல்ல 1 இயர் பிரேக் இருந்தது 1 இயர் பிரேக் 20ல ஆடணும். 20ல வந்து இதே மாதிரி ஹெல்மெட் கட்டி அப்பப்ப பர்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப ஆடுவோம். ஒரு தடவை இதே கிரவுண்ட்ல ஹெல்மெட் கட்டிட்டு ஓடிச்சுதான். Whenever the government permits you to play. பர்மிட் கொடுத்து தான் சொல்றேன். அன்னைக்கு லாஸ்ட் விக்கெட் இவரும் என் ஃப்ரெண்டும் இப்படியே ஓடுறாருங்க ஹெல்மெட் கையில வச்சுட்டே ஓடுறாருங்க அவரை மாட்டினா கிட்ல வருது கலர்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு 100% வரும் bro. ரொம்ப நேரம் அப்படி எப்படி அப்படியே ஓட முடியும் ரைட் சிங்கெல்லாம் அங்க வந்து அவ்வளவு க்ளீனா இருக்கு. ரைட் சிங்கெல்லாம் அப்படி ஓட முடியும் வேண்டாம் சாய் வேண்டாம் சாய். பேட் நான் விடுனா இல்ல மேல பண்ண மாதிரி கீப்பர் புடிச்சானே இல்ல எட்ஜ் தான் இருக்கும். கீப்பர் புடிச்சல பிடிக்கல கால்ல மட்டும் கீழ விழுந்த மாதிரி இருந்துச்சு ஸ்ரீராம் என்னோட சின்ன சஜஷன் அந்த ஸ்பின்னர் போட்டா நீ போகாத. போவாதனா இல்ல அடுத்து 2 பேர் இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் அப்படியா உடச்சு தெரியா ஸ்ரீராம். நீங்க சஜஷன் வந்து அவருக்கு தான் சொல்லுவாங்க அருண் நான் அருண் அதான் என் தம்பி அருண் தென் சிட்டா. actually the Siddhan Arun the searches to give Arun chance. அவரு போட்டிருக்கிற மாப்பிள்ள அவர்தான். இதெல்லாம் அவர் கேட்டாரா அடையப்பா எனக்கு போனே பார்க்க வேணாம். அவங்க விசாவை பார்ப்போம். நேத்து கரை ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணலாம். இட்லி கடையோட வேற வருஷம் போயிட்டு தான் நானும் எதிர்பார்த்தேன் நான் நைட் வர எதிர்பார்த்துட்டு மோசமா இருந்துச்சு மோசம்ல ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே கரெக்டா இல்ல நல்ல டிஃபரெண்டான ஸ்டோரி தான் இதுதான் ஸ்டோரி ஹேட் பொட்டன்ஷியல் இவன் தேவையில்லாம போட்டு உலர்த்தி இருக்காங்க இவன் என்ன படம் என்ன படம் யாருக்கு சாட்சி குமார் அசோக் செல்வன் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து நானே வாங்கினேங்க வரல. பேட் ஹேண்டல் கன்கஷன் டெஸ்ட் பண்ணுங்க. ஏய் கன்கஷன் டெஸ்ட் பண்றா. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு கியூரியாசிட்டி அவன் பில்ட் பண்ணல இல்ல செகண்ட் ஹாஃப்ல 2 பேட் ஐ மீன் ஸ்ப்ரே வேணும்டா. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு தினேஷ் எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே வேணும்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன கண்டென்ட் இருந்துச்சு ஒண்ணுமே இல்ல அந்த பில்ட் பண்ணி கரெக்ட்டா கொண்டாந்து இன்டர்பேஷன் வந்து நல்லா வச்சான் இன்டர்பேஷன் சூப்பரா இருக்கு சாய் ஸ்ப்ரே வேணுமா? போலீஸ் வந்து அந்த ஹாம்ஸ்டர் இல்ல இன்னொரு பேங்க் இன்டர்பேஷன் பேங்க்ஸ் இல்ல அந்த போலீஸ் வரது
அப்புறம் என்ன பண்ணுவான்னு நினைச்சா கரெக்ட் டைம் இப்போ பேங்க் ஆஃபீஸர் உட்காந்துருவாங்க. அதுக்கு வேற அவ்வளோ பேர் எப்படி ரூம் கட்டி இப்போ சேலஞ்சஸ்ல சியாட்டெல்லாம் போல அப்படிலாம் பார்த்தா இப்போ யூஎஸ் போனோம். இத்தனை நாளைக்கு அவங்க அப்பாவோட பாடி என்ன அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் லாஜிக் சொல்லிட்டு அது என்ன ஏசியில் கூட ஐ மீன் இதில் கூட ஃப்ரீசரில் கூட வைக்கணும். வெளியே அளவு பண்ணல. இப்போ ஒரு அதெல்லாம் லாஜிக்லாம் இருக்கு. இன்னொன்று மூணு இத்தனை பேங்க்லாம் அவ்வளோ அசால்ட்டாக எனக்கு கேர போடல. ஏதோ கம்பெனில இருந்து இது பண்ணாங்க. இதெல்லாம் சும்மா தெரியல. ஆனா அந்த ஜெயராம் கேரக்டர்லாம் வித்தியாசமா நல்லா யோசிச்சிருந்தாங்க. இவன் அடிக்கிறத வச்சு அவன் கம்பெனி தான் அடிப்பான். ரெஸ்பான்சிபிள். ஜெயராம் ரீசன் மேனேஜரா இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல என்ன மலையாளம் தெரியல என்னென்ன டாக்குமெண்ட் யார் கூட போனாங்க படம்? யார் கூட போனேன்? ஃபேமிலியோட ஃபேமிலியா? கெஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னாங்க. உள்ளேயோ ஏர்போர்ட்லயே கெஸ்ட் வந்தாங்களா? இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அனுப்பி வைக்கிறது. அவங்க 3 நாள் ஸ்டே பண்ணுவாங்க. 3 நாளா? இப்போ கேட்டா வாங்கிக்கடா போய் இல்ல இவங்கலாம் இந்த பிளேட்ரா சம்மர் லீவ்னாலே இவங்கலாம் சம்மர் அந்த அபாக்கஸ் கிளாஸ் போனேன், ஆமா அது மாதிரி கிரிக்கெட் கிளாஸ் போனேன் அப்படின்னு பாட்டி வீட்டுக்கு போறோம், ஊருக்கு போறோம்லாம் இல்ல. ரெண்டுமே கிடையாது. வீட்டுல இருந்து அதான் சொல்றேன் இவங்க பண்றானே பாருங்க. பணத்துக்காக டிராயிங் கிளாஸ் அது டேய் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறதே மறந்துட்டானுங்க. இவங்க என்ன தெரியுமா அந்த ஆனுவல் எக்ஸாம் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அங்க போனதாங்க ஸ்கில் ஏதாச்சும் லீவ் அசைன் பண்ணிட்டு பண்ற क्वेश्चन 3 டைம்ஸ் எழுதிட்டு வாங்கன்னு டேய் இப்பதான்டா அது எக்ஸாம் அத அசைன் மாட்டிட்டு போனா டிவிகே ப்ரோ பெட்ட புடிங்க ப்ரோ. அதுவே லேடிஸ் தான். எழுதிருப்போம் மறுபடியும் உட்கார்ந்து அதுவே ஒரு கால்குலேஷன். நம்ம அபகஸ் அதுதான் சாய்னா தண்ணி வேணுமா? ஃபுல்லா எழுதிட்டு வந்தோமே இதுல எடுத்து அதுல போட்டு எல்லாம் ஒரு சேவிங்ஸ் தான். எழுதிட்டியா அட பாவிகளா அவங்களோட யாரும் பில்டிங் பண்ணி போன மாதிரியே இல்ல. ஷார்ட் அப்படி மாட்டாங்க. டேய் இதுல ரைட் ஷாட் ஈகோ மியூசிக்லாம் போட்டு அனுப்புறோம். பாலர்ஸ் மட்டும் கூப்பிட்டுட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி அந்த செட்டில் நம்மள சேர்க்க விட மாட்டாங்க. வின்னர் நல்லா நல்ல பேஸ் இருக்கு. கீப்பர் ரொம்ப டெக்கர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க ஆந்திரா பசங்க போனா அவன் செட் அப்படியே எல்லா கம்பெனிலும் அப்படி நடக்கும். என்னாச்சு? ஏய் யூ மேல வாங்குனீங்களா? ஹேண்டில் அடப்பு. அது இல்ல இந்த பக்கம் பின்னாடி பாருங்க. பின்னாடி ஆர்டர் பண்ணேன். வெயிட் வெயிட் வெயிட். let me get used to it. எத்தனை நான் போறது இல்ல. எங்க போனீங்க? NPS. நீங்க வாங்கினது தான் கட்டு தான் ட்ராக்டர் ஆகுது. நீ எடுத்துட்டு வரும்போது கவனிச்சு மிடில் ஆஃப் தி பேட்ல ஆட சொன்னா எங்க
சிம்பிள்னா பேக் ஃபுட் எல்லாம் பேட் கிராக் முக்கியம்னா பேட் கிராக் முக்கியம். அதான் சார் பேக் ஆஃப் பேட் ஆங்கிள் ப்ரோ அஞ்சா ப்ரோ சுத்தாதீங்கன்னு சொன்னேன். டிரைவ் ஆடலாம் கரெக்ட்டுங்க. ஆனா லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர் எங்க 4 வந்துச்சு. எதுக்கு அடிக்கணும்? பிளேட்ரா போறா ஏறாதுக்கு ஏறுக்கும் இல்ல. நீங்க டாட் பால் வாங்குனாலும் ஓகே தான். எதுக்கு போனீங்க மீட்டிங்க்கு? அப்புறம் அடுத்த ஓவர் அடிச்சுக்கலாம். நாய் 25 30 30 கரெக்ட் 77. That over, sir. 29 4 5.1 அவன் எல்லாம் போட்டான். வாங்குறா இது வாங்குறா எல்லாம் போட்டான். இல்லங்க இங்க இருக்கும்போது அமைதியா இருக்கா. அங்க போய் பேட்டிங் கூட பண்ணல. நான் சைக்கிள்ல இருக்கா இருமுறான். ஸ்வெட்டானா அவருக்கு ஆகுது அடிக்கணும். இது அலர்ஜின்னு நினைக்கிறேன். Nice one, nice one. Batting இல்லைங்க. அவனுக்கு batting allergy. மேட் அலர்ஜி மண்ணு ஏதோ சம்திங் ஆக்சுவலா அப்ப இவர் டாக்டர் இவருக்கு எங்கேயோ இதெல்லாம் சொல்லி இங்க போய் பாருங்கன்னாரு. பண்ணாரா போனாரான்னு தெரியல. ஹரி நல்லா இருக்கு. அப்படியே ஆடு அப்படியே ஆடு. நறுக்கு ஏத்தறலாம் இந்த நேரம்ல சூப்பரா பண்ணாங்க. ராதா. Repeat. யார் விட்டா? இருக்குல்ல. ப்ரோ பார்ட்னர்ஷிப் போடுங்க. கேட்ச் தான். அவன் ஏட்டஸ் நீ தனியா வெப்சைட்ல லாங்ல நிக்கிற ஃபீல்டர் முன்னாடி வாடான்னு சொல்லிட்டு லெக்சர் ஒரு பால் போட்டேன். ஆமாயா யார்கிட்ட பேச்சு வாங்குறாரு அவருக்கு ஞாபகம் இருக்காதானா? அமேசிங் நான் சைனா சைனா எஸ்கேப் ஆயிட்டாரு யூடியூப் சேனல் அப்லோட் பண்றியா?
ஓ லெஃப்ட் ரைட்ல இருக்கு நகர்த்தி அந்த ஷாட் ஆடுறான். அவர் லெஃப்ட் மாற ஏன்டா சி பேட் எடுத்து போற நீங்க வந்து நீங்க ஆடுற மாதிரி எல்லாரும் கோச் பண்ணாதீங்க ப்ளீஸ் இதெல்லாம் உங்க போற அவுட் சைடு ஏய் அவனா ஓடி வந்து போடா தெரியும் மத்தெல்லாம் உனக்கு தெரியாது சைடு ஆஃப் தான் குட் லென்த் தான் வாங்கிக்கோ பாய். ஏன் எல்லாரும் வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கரெக்ட் இல்ல வைஃபா இருக்கு டிஃபென்ஸ் பண்ண போய் நம்ம வந்து மொத்தமா வாங்குறோம் பிட்ச் பண்ணி பால் குவாலிஃபை பண்றோம்னா அதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல 2x பண்ணலாம் ஆடம் மால்டோ டேய் போடா சீடா ஏய் ஆடுறா ஹெல்மெட்டோட ஆடு. கிடையாது. அவுட்டா அவர்ரா அவன் டபுள் ஆடுறது இன்னொன்னு டேய் சீடா அப்படியே ஏய் அப்படியே ஹெல்மெட் கொண்டு போடு. அஸ்வின் போறியாடா அப்புறம் போயிட்டேன் இதானே. குடு. ஒரு ஆளு ஆட் முடிஞ்சது ஒரு ஆளு புடி. இதுல எல்லாரும் வந்து நேத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இது அவுட் ஆன யார் போட்டுங்க. ஏய் என்னோட இதுல நேத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இது அப்படின்னு நம்ம bowling 30 கூட போட்டுக்க முடியாது இவங்களை நம்பி நம்ம பேட்டிங் நான் போடுறோம்னா அவங்க இன்னொரு மேட்ச் கேட்போம் வேலை இருக்காது முடிவு போடுறேன் அவசரம் கூட. அவ்வளோ நம்பிக்கை அதாவது பவுலிங்ல வந்து கொஞ்சம் நம்பிக்கை நீங்க பேட்டிங் ஆடலாம். 150 வச்சு டார்கெட் பண்ணி அவசரம் பண்ணுவீங்க. மேட்சிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் டேய் அவுட் ஆயிட்டு வந்து ஸ்பெக்யூட் ஆகும். பால் பண்ணாதீங்க மேஜர் லூட்டன் ஸ்டாப் இருக்கும்போது நாங்க வந்து வேற பவுலர்ஸ்லாம் பார்க்குறீங்க வேற பவுலர்ஸ்லாம் கண்டு தெரியுது இது மட்டும் அவர் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் நியூ ஓல்ட் பவுலர் நல்லா கொடுத்துருக்காரு கண்டினியூ பண்ணுறோம் நியூவில் நம்ம அவர் அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இருக்கும் நல்லா போடுறேன் ஏய் டேய் ஓடிடலாம் இல்ல ஃபாஸ்டா முடிச்சு போடு. இல்ல பால் வாஸ் தேர்ட் மேன் பால் போகுது நல்லா ஓட முடியாதா டிசிப்ளின்டா போடுறான். கரெக்டாக ஃபேஸ் பண்ணுறான் ஷாட்ரா டேய் சூப்பர்ரா டேய் சாட்றா அதனால நீ உங்களால ஹூக் ஷாட்டோ ஃபுல் ஷாட்டோ ஆட முடியாது நான் இதை முடிஞ்சு தான் நல்லா டார்கெட் பண்ணி போடுறோம் நான் கை எல்லாம் நான் ஆல்ரெடி கையில அடி வாங்கிட்டேன். இங்க ஒரு அடி வாங்கிட்டேன். நீ என்ன பண்ற பால் ஸ்டார்ட் பண்ண வந்தோடனே நல்லா குடிச்சிடுற பால் கேட்ச் எடுத்து போய் நீ வந்து வாங்க ரெண்டு பேரும் ஒரு 10 ஓவர் ஆடுவாங்க பாத்தியா போன வாரம் ஓடா எல்லாம் இங்க எடுத்து குடிச்சீங்க அதுல பிளான்ட்டா வந்து பிளான்ட்டா வந்தேன் எடுக்கலான்னு போகும்போது இப்படி பேசிட்டு போயிட்டான். இப்போ நீங்க 4 ஓவர் போடுறீங்களா நீங்க அனலைஸ் பண்ணுங்க டிபிஎஸ் நெட் போட்ட bowlingலாம் வந்து அனலைஸ் பண்ணலாம் தெரியல ஏன்னா வந்து அப்லோட் ஆகுங்க அந்த ஆப்பரேட்டிவ் பாருங்க இதே வந்து டிபிஎஸ் நீங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அவன் புட்டிகை பால் ஷாட் புட்டிகை பால் ஃபுல்லர் வீடியோ அப்லோட் பண்ணா அவனே பார்த்துங்க
பேட்னு ஆன்சர் போடுறோம் கரெக்ட் தானே அவன் சொல்லிட்டு இருந்தான் ஆனா ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாருண்ணா சாய் அண்ணா நீங்க 25 ஓவருக்கு 200 கொடுத்துட்டீங்க நேத்து 25 ஓவருக்கு 200 நான் 2 போட்டேன் எத்தனை ரன் கொடுத்தீங்க? 12 ரன் கொடுத்தீங்க. 16 ரன். டேய் நான் மொத்தமா கொடுத்ததே 18 ரன்ஸ்டா பரவாயில்ல போய் வெயிட் பண்ணி ஆடலாம் 4 ஓவர்ஸ்ல மொத்தம் 18 ரன்ஸ் தான் ஓவர் கொடுத்தேன் 16 14 கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்ல 14 கொடுத்தீங்க. முடிஞ்சுது நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க 4 ஓவருக்கு நான் 4 ஓவர் கொடுத்தீங்க. ரெண்டு ஒண்ணுதானா? எத்தனை 2 ஒன்னு 4 ஓவர் எக்கனாமி அதுக்கப்புறம் நீங்க நேத்து நீங்க முதல் 5 ஓவர் போட்டப்ப நான் கடைசி 5 ஓவர் போட்டோம்னா 250 அடிச்சிருப்பானே. இல்ல இவன் வேற அண்ணா ஒரு ஓவர் நீ அங்கேயே இரு சும்மா இரு நீங்க ஸ்டார்டிங்ல எத்தனை ஓவர் போட்டீங்க? நான் 2 ஓவர் போட்டேன். எவ்வளவு போட்டீங்க? 12 ரன் போட்டேன். ஒரு ஓவர்லயே 3 போறது அதான்டா அது ஃபர்ஸ்ட் ஓவர் 4 ரன் 2 15 ரன் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஓவர் ரன் இல்லடா. ஃபர்ஸ்ட் வந்த முத பாலே விக்கெட்ரா. யாரா நியூ பால் போடுறது ரெகுலரா போடுற நியூ பால் போடுறது யாரு இதானே ஒழுங்கா போட்டுக்கணும்ல சரி நீங்க அது சொல்லக்கூடாது இந்த மாதிரி வந்து 2 பேர் தான் வெளில நிற்கிறோம் அது நான் வந்து அமல் ஸ்ரே சாய் இது சரி அது போட்டு பவர் பிளேல 2 பேர் தான் வெளிய சரி நிக்கணும் ஓகே ஸ்விங் ஆகல நீ வந்து சீம் ட்ரை பண்ணி ஸ்விங் ஆகல சீம் ட்ரை பண்ணு நீ டாட்டே போடல. டாட் சரி சீம் ஆகல லைன்ல லென்த் வைக்கலாம்ல வா சூப்பர்மா அண்டர்டேக்கர் செட் சேட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோ கம் ஆன் பார்த்தாடு செட் உங்க கேட்ச் எடுத்து சார். ஏன் கேட்ச் எடுத்துறான் ஆமா இல்ல இங்க இருந்து எடுத்தறா இல்ல வார அதோட ஈஸி இல்ல அந்த சன்லைட் பரவாயில்ல நைஸ் ஒன் பாய் அதுல மிஸ் பண்ணிருப்பாங்க டெஸ்ட்ல வாங்கிட்டு தான் இத ஒரு பாடியே அதனால தான் நான் அவுட் சைட் ஆஃப் நல்லா தான் போட்டான் அது ஒரு பால் ஏறி தேர்ட் மேன்ல போட்டுருக்கேன் அதான் அதான் அவன் வந்து இல்ல ஆமா நிறைய 4 போனது எல்லாமே வந்து ஓவர் சிக்ஸ் தான் அவன் கன்சிஸ்டண்டா அவன் லென்த் எடுக்கல ஸோ அது குத்திருந்தானா அவன் கொஞ்சம் இது வந்து விக்கெட் வந்து கேஸ் கம்மி பண்ண கூட அவனால ஷாட் ஏய் லாங் அவுட் கிரவுண்ட்ல ஆடுறா கிளியர் பண்ண ட்ரை ஏய் அது அடிக்க முடியாதுடா காத்து வருதுடா ஓ பாக்க இதுல ஆன்சர் இருக்கு பேட்டிங் எங்கேயோ போயிடும் பிராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணு ஷாட் வெல் பிளேட் நல்லா போடுறது தெரியாது ஆனா அது என்ன தெரியுமா இது பேசுறது நல்லா இருக்கு ஸ்ரீராம். அப்படியே கம்ப்ளீட் பண்ணலாம். திருப்பி பேட்ஸ்மேன்
பிச்சை கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. பட் நான் கொஞ்சம் ஏர்லியா லைன் கம்ப்ளீட் ஆயிட்டேன். ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி லெஃப்ட் ஆட பற்றி டைட் ஆகிடும். அரௌண்ட் கிரிக்கெட் தான் வருது நான். ஸோ அந்த லைனுக்கு போனது பிச்சை நல்லா ஷார்ப்பாக உள்ள வந்துச்சு. பிச்சை அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அவனே வந்து டிப்ரெஷன்ல இருக்கான். நீங்க தான் கேட்டு ஏய் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு போட அப்டேட் சொல்லி அப்டேட் பண்ணியாடா. அதெல்லாம் ஓகே தான் வருது. அப்படியே அதே ஸ்பீட்ல ஆட்டி ஹெல்ப் பண்ணா டாப் ஆஃப் ஆஃப் தானே அடிச்சது. அது டாப் ஆஃப் ஆஃப் தானே. நான் போல்டர் பார்க்கறேன். எண்மணியே நிற்கல. ஹெல்ப் பண்ண அதுக்கு மேலே என்ன பண்ண பண்ணுறது. நான் என்ன அவனை யாரும் சொல்லிட்டா bro. சொல்லிட்டுல இல்ல. கரை எப்படி இருக்கு? அது நேத்து சீனா விப்ரா கரையா இருக்கு bro. அவன் நேத்து நேத்து படத்துக்கு போயிட்டு ஆவரேஜ் படமே கரையா தான் இருக்கு. ஆவரேஜ் தான். அதாவது நல்ல ஸ்டோரி லைன். ஸ்டோரி இருக்கு. இட் ஹஸ் பொட்டன்ஷியல் பட் நாட் தேர். அவன் ஆட்டி அது நல்லா இருந்துச்சு இல்லையா? அவ்வளோதான். இனிமே குறை சொல்றதெல்லாம் நடிப்பாங்களா என்ன? கதையுமே ஓகே தான். ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஒரு மாதிரியா இருக்கும். ஏய் என்னடா இது? தண்ணி இருக்குது. இவன் ஒரு ராபர் ஆக்சுவலா. ராபரை விட்டுட்டு நேர்மையா உழைக்கணும்னு சொல்லி ஆந்திரா போவான். கதையெல்லாம் சொல்லிட்டு கேட்குறாரு சொல்றேன். நான் வேணாம் சொல்ல போறாரு. அதனால ரேணிகுண்டால போய் கொஞ்ச நாள் ஹோட்டல்ல வேலை பார்ப்பான். இவன் லவ்வர் அண்ட் இவளை காண்டி அவன் ராபர்னு தெரியாம லவ் பண்ணிடுவான். ராபர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ இதை விட்டுரு நம்ம நேர்மையா உழைப்போம் அப்படின்னு சொல்லி ரேணிகுண்டா போவாங்க. அங்க போயிட்டு ஹோட்டல் வைக்கிறதுக்கு லோன் தேவைப்படும். சரி நம்ம ஊர்ல தான் 8 ஏக்கர் சும்மா இருக்கு, அதை வித்துட்டு இங்க வருவோம் அப்படின்னு இங்க வருவோம். அதுக்கப்புறம் இப்படியே திருப்பி ராபரிக்குள்ள போனாங்களா போகலையா ராபரி தானே கதையே. பட் திருப்பி அவன் நேர்மையா வாழ நடத்தா கூட இந்த உலக விடலை அப்படின்னு. அதாவது திருடுறதுக்கு ஒரு நாயத்தை வச்சுக்கிட்டு திருடுவான்ல. அதுக்கு ஒரு நாயம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி இருக்குமா? நான் ஆலிவுட் பார்த்து ஆனா நிறைய இட்லி கடை ரெஃபரன்ஸ் நிறைய இட்லி கடை ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. சாமி மூணு பால். டேய் ஒழுங்கா அங்க போய் ஆடி மண்டை கிட்ட வாங்கிட்டு போறேன். நான் அலாரம் சும்மா கட் பண்ணி விட்டு அவன் இல்லடா அவன் 10 மினிட்ஸ் ஓவரா போடு மிஸ் பண்ணி பஸ் 3 நிமிஷம் ஆகுது. இது என்ன இந்த டோன் அலாரம் கொடுத்து அதர் பகுதி காலையில வைபோ நைஸ் பண்ண பாய். முடியல எல்லா பாலும் இப்படியே இருக்கும். இன்னைக்கு அவசியம் ஆரம்பிக்கலாம். ஆமா என்னைய போட்டு டிப்ரெஷன் அருண் டிப்ரெஷன் போட்டுருக்கீங்களா? அதான் சும்மா இல்லாம பார்த்துட்டு போடுவோம். You know that, sir? Oh, but
ஓட்டு வரீங்களா தண்ணி போடுறத பிடிச்சி போடுறாங்க செம்ம படம் கல்லியோ என்னாச்சு இல்ல ஆக்சுவலா ஆடில அடுத்து ஃபீல் பண்ண மாட்டேன் ஃபீலே பண்ண மாட்டேன் ஷாட் நாம என்ன பண்ணலாம் நான் போயிடும் நல்ல ஓகே பண்ணுறேன் இல்லை எனக்கு அதை உண்டு எனக்கு அது பெரிய காசு இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு உள்ள தான் போட்டேன் பட் மை சொன்னேன் அதாவது ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு நல்லா ஒன்று ஏன் பண்றாங்க அந்த ஃப்ரான்ச்சைஸி கொண்டு வராங்க யாருங்க டாக்டர் இருந்து வேடிக்கை வச்சுமா நல்லா சொல்றீங்க யார் நானும் சொன்னதே கிடையாது ஏன்னா இனிமேல் நோ அட்வைஸ் ஷாட் தலைவரும் வந்துருப்பாரு அதுதான் இப்ப நம்ம பாட்டு டிக்கெட் டவுன்ல எடுத்துருக்கோம் கேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கையிலே விட்டுருந்தாலும் த்ரோ அடிச்சு இப்படி போயிட்டு இங்க விட்டாரு ஆமா நான் ரன் அவுட் ஆயிப்பேன் ஓடுங்க நான் பார்க்காதீங்க நான் கத்திட்டு இருக்கேன். போடா அப்படின்ட்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீங்க மூணுங்க அப்படின்னு ஆட்டிட்ல இருந்தா ஷாட் பாய் அவர் அடிச்ச உடனே சொல்லிட்டேன் நான் பால பார்க்காதீங்க ஓடுங்க ஹெல்மெட் போட ஏய் படம் சோஷியல் செஸ்ட்ல ரெண்டு ஓட்டு வாங்கிட்டு திரும்பாரு சோஷியல் நெட்வொர்க் எல்லாம் பார்த்து கூட இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ண கூடாது நேத்து மாதிரி எல்லாம் எப்படி எப்படி யாரும் அடிப்படல கால்ல அவர்தான் நம்ம உள்ள நம்ம எக்ஸ்மேன் இருக்கார்ல போயிட்டு ஷார்ட் எக்ஸ்ட்ராவர்ல இருந்தாரு பால் இப்படி போகுது நம்ம இப்படி இல்ல சரிங்களா இது பட்டி அடிச்சிருந்தா காலி ஆயிடுச்சு ஷாட் பாய் நல்லா நிறைய அடிக்கிறது இல்ல விடுங்க ஆமா ஆறணும் அவன் நோடி செட்டிங்ல பார்த்தேன் ஸ்டீவ் ராஜர்ஸ் ரெண்டு பேர் லவுடா ஓடு 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 இப்ப தமிழ் படத்துல இருந்து இங்கிலீஷ் படத்துக்கு போயிட்டீங்க நாங்க இங்கிலீஷ் பார்ப்போம்டா
கேரக்டர் அவன் செத்து போன பிறகு ஆக்டர் அவ்வளோ கருத்து பேசுறான்ல நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லுவாங்களா இல்லை அப்பாவை மதிக்கிறான் எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு படம் எடுக்க வந்தார் இல்ல அது ஓகே ஆனா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க போல நல்லா இந்த தடவை நிறைய பிரச்சனை வரும் ஓகேவா இல்ல நாங்க பண்ணுங்க ஆகும் அவங்க வந்திருக்காங்க பட் சரி அப்போ சாரி ஃபார் ப்ரொடியூசர் அக்செப்ட் இன்னொன்னு இப்போ நீங்க இப்போ தமிழ் ராக்கர்ஸ்ல வந்துட்டாலும் இப்போ திரும்ப ரிலீஸ் பண்ணி பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அதையும் போய் கூப்பிட்டு படத்துல எதுவுமே வந்து பார்ப்பாங்க அவன் ஒரு பாட்டு டான்ஸ் எலெக்ஷன் மேட்ச் நைட்டோட நைட்டா வீட்டுக்கு வாழ்றான் ஆமா அது ஓகே ஏய் கூத்துரு மாதிரி நீங்க வாடி 4 பேர் 5 பேரை போட்டு பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ணா சூப்பர் நல்லா இருக்கு गाइस கேப்டன் அமெரிக்கா மார்வெல்கே தெரியாது யார் குருவி யார் மாதிரி அது சொன்னது வந்து ஒருத்தன் ஏஏ போட்டான் ஏஏ அவனை தான் ஃபயர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் 1000 பேர் ஃபயர் பண்ணான் மார்வெல் அது எங்கேயிருந்து வச்சிருக்காரு Come on, Siddhana, use your luck. Use your luck. Hey, luck சண்டை போட்டான். நம்ம லக்கன் சொன்ன பாட்டில் பட்டிருந்தா தட் வாஸ் வேலிட் ரீசன். நீ அந்த கேட்ச் விட்டு வர சொன்னீங்களா அதை நீ இப்போ சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தோணும் இந்த பாட்டில் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஓ இது அவுட் தான் இவன் வந்து கேங் வந்து நல்லவன் பண்ணான் வெயிட் பண்ணலாம் விக்னேஷ் வாஸ் நிறைய இருக்கு லோக்கி வேற லெவல் சீரிஸ் ஸ்கோர் தான் வந்துச்சு அவன கேங் வேற ஆன்சர் போனா போதும் அவர் அப்படிதான் இருக்காரா உங்களுக்காக பொறுமையாடுறாங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து சரியா இருக்கு தெரிஞ்சுக்கிறியா கால் டீம் நிலமனா நன்மா வந்துருவாங்க எல்லாமே படிச்சிருக்கேன் ஹலோ सर मैं एक नंबर बोलता हूँ मैं एक नंबर बोलता हूँ सर उस नंबर पे आप व्हाट्सएप कीजिए पर्सनल काम से बाहर आया हूँ आज से मैं ऑफिस से विल रेस्पॉन्ड टू यू सर प्लीज नोट डाउन माय नो बॉल राइट लिया பாண்டியன் போட்றோம் எத்தனை டேட் சாக்கு டிராகன் ரா டிராகன் ஸ்டைல் போடு டிராகன் எஸ்ஜில ராஜா இருக்கானா நான் யாரும் இல்ல எல்லாம் முக்கை தான் இருக்கேன் பாண்டியா இருக்கான் பாண்டியா அதான் பாண்டியா இருக்கு நானாடா பாண்டி போடா சிதனா 0 சார் என்ன சைக்ளோன்லாம் ஃபார்ம் பண்றீங்க அடுத்த பால் வந்து நேரா பால் த்ரோ பண்ணும்போது காலே காட்டுறாரு வெயிட் பண்ணுங்க விக்னேஷ் சிஎஸ்கே சமனா என்னடா 10 மும்பை இந்தியன்ஸ் 10 சச்சின் போற இருந்துச்சுனா எல்எஸ்ஜி தான் 10 ஐயோ போய் வாடா எம்ஐ யூசஸ் யார் பண்றது நல்ல டீம் தான் ஆட மாட்டாங்க எல்எஸ்ஜி வந்து கடந்த ரெண்டு அடி மேல இருந்துட்டு இவ்வளவு பேச்சு கூட
அப்படியே தான் பேசுவோம். ஹலோ சமன் தலை வெல் பிளேடுங்க சூப்பர் ஓரா வெல் பிளேடு ஏன் தெரி குடுறீங்க? நாங்க அப்படியே தான் குஜி மிஸ் பண்ணுவோம். என்னங்க கட்டுனா அங்கிட்டு ஓடின நாங்க பாத்தீங்க அப்படியே குஜி மிஸ் பண்ணுவோம். சிஎஸ்கே என்ன பொசிஷன்னா எம்ஐ 9ங்க அப்படின்னு. அதான் குஜி. கொடைக்கானல் பூமார அது மாதிரி சாட்சி. நாலு பேர் இருக்கு ஒரு டீ எடுத்துட்டாரு சாட்சி மட்டும் ஆமா. வாவ் அம்பேர் ஸ்கோர் அடிச்சது சித்து. மாத்தி போட்டீங்க ஸ்கோர் மாத்தி போட்டிருக்கீங்க. ஒரு சிங்கிள் ஒண்ணு நடுவுல வீடியோ கொடுத்துட்டு இதான் சித்து ஸ்கோர் ஒழுங்கா வருதா? சித்தார்த் 3 போன் அடிச்சார்ல அலர்ட் வந்து சித்து ஸ்கோர் போல அப்படின்னு. அட மாற்றம் நோ நோ தட்ஸ் வை தேர் ஐ மீன் அன்டு பண்ணிட்டு இருக்கு. ஓ அட்டு பண்றாரு அன்பு வந்து லெஃப்ட் கால்ல இவ்வளவு பெருசா கட்டு போட்டுச்சு. தம்பு இல்ல ஏதோ தம்புல ஏதோ அடி விட்டுச்சு. குட் ஒன் தம்புல வந்து ஆண்டியை பார்த்துட்டு கால்ல போட்டாரா பஸ் வீட்ல அம்பிகள் கால்ல போட்டுருக்கு. அவரே ஜிம்ல போறாரு. நீ வந்து S24 அல்ட்ரால ஜூம் பண்ணி பக்கத்துல ஆண்டி பாக்குறியா? நாடா அப்படின்னு சொல்லி கல்ல போட்டுப்பாங்க. அவர் போஸ்ட் ஒண்ணாச்சு போயிருப்பாரு. ஜிம்ல போறாரு அவரு. சைட் ஆண்டி அம்ஜத் வந்து கேர்ள்ஸ் பார்ப்பாரு. நீ லுக் அட் ஆண்டி. ஆனா அவரை பார்க்க வந்தாலும் ஜிம்முக்கு எப்படின்னா ஒரு வந்து தெரியல ஒரு 6 years பேக் இவர் ஜிம்ல வந்து பிரியா பழனி நான் டிஃபெண்ட் அன்பு வந்து பேட் பார்த்ததெல்லாம் அப்படியே வரலையா? அது வேற கதை. ஆனா இவங்க இருந்தாங்க. ஏங்க சொல்லி முடிச்சாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அனுபவிக்கிறோம் ஆரே விடாது. மிஸ்ஸஸ் சென்னையா மிஸ் சென்னை வேணாங்க இருப்பாங்க. அதுதான் மிஸ்டர் சென்னை. அப்படி பாக்குறோம். ஷாட் சித்து. ஷாட் பாய். வாட் a shot. வேணா இப்பதான் சொன்னாரு வெயிட் அடிச்சதே இல்லைங்க அப்படின்னு. வெரி அந்த பேட்ல சவுண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் நல்லா இருக்கு. பவுலிங் போடுறதுக்கு ரன் வேணுமே வச்சிருந்தேன். ஒரு சரி நாட்டோ பேட் கைட்டு நம்ம போய் பேட் பார்த்துட்டு வரோம். இல்ல வேற ரன் வருது. அப்படியே இருக்கு. சரி பேட் கைட்டு வா அப்படியே வந்து. எங்க இதுவா பேக் மால்டோவா குடிக்கிறதுனால அவன் பேர் வீரா கூட ரொம்ப சேர்றீங்க. மால்டோவான்னு ஒரு பிராண்ட்ரா. அது ஒரு 90s கிட்ஸோட பூஸ்டர் அது. ஓகே அவரும் கொண்டு வச்சிருவாங்க. காம்ப்ளான் ஹார்லிக் பரவாயில்ல அடிச்சுங்க. இல்ல அதுல கொண்டு வைக்கிறது. सर ड्राइंग தண்ணி எப்ப அடிச்சு போறோம்? चेक करता हूं வாட்டர் அதுக்கு अपना ड्राइंग ஓ ஏ வா வெயிட் ஆன் நல்லா இருக்கு செட் அப்படியே எடுத்துட்டு போலாம். பண்ணாத மாதிரி தான் ஒரு 10 ரன் காமிக்கிறான். அதான் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீராம் நீங்க தீபேஷும் போயிட்டு பிரேக்கர்ஸ் பண்ணிட்டாங்க. லைக் வேணா கொடுக்குறேன். ஆசம் சூப்பர் செட் எக்ஸலென்ட். எக்ஸலென்ட் பேட்டிங் ஆடு. அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டிங் பண்ணும்போது பிரேக்கர்ஸ் இவங்களா நம்ம சாப்பாடு பட்டியா தான் கொடுத்தாங்க. சித்தார்த் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளா கொடுத்தாங்க உனக்கு வாங்கிடா பேட்டிங் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு. அவங்க வெளிய இருக்கா அச்சன் இருக்கோம். அவங்க இடத்துல உட்காருங்க ரன் வருதுடா. அதான் என்னடா எடுத்துட்டு போலாம் சித்தார்த். போய் பொடி
பேபி யார் போட்டா அவன் கேர்ள்ஃபிரெண்ட் எல்லாம் பண்றான். அவன் போட்டா நீங்க வந்து சவுண்டா கேட்கணுமா? குட்ரன் வாங்கி வைத்து யார் நம்ம இவன் விக்கினா சப்போர்ட் பண்ணி கூட நல்லா இருக்குனா இன்னொரு 10 ஓவர் ஆடலாம். சஞ்சீவ் பரவாயில்ல நல்லா ஆடி இருக்கீங்க நல்ல ஓவர் ரன் வந்துருச்சு 11 ரன் வந்துருச்சு. எல்லா பிளேயும் பண்ணுவோம். கபடி மட்டும் இல்ல. லாங் ரன் வந்து ஒரு த்ரோ போட்டாரு சித்தனா ஹெட்டுக்கு பாலே பார்க்காம இப்படி பண்ணாரு. பண்ணிருக்காரு. எல்லாம் அடி வாங்குங்க. அப்பதான் தெரியும். சொன்னா புரியாது. அடி வாங்குங்க. ஆனா வாட் த பால் அப்படின்னு சொல்லி என்னால முதுகு பூச்சிட்டாரா? இல்ல டுடே இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். அப்ப இன்னைக்கு நம்பர் 7 கிடையாது 45 கிடையாதா? ஓ 7 வரலாம். 45 வரும் டாக்டர். 7 வராதா? அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் மட்டும் 7 வரும். நீங்க வேற கம்பெனி அவுட் ஆஃப் ரன் தானே. ஏய் ரெண்டு பேரும் எல்லாம் காலிடா. ஆறு மேட்ச் ஜெயிச்சா ஏங்க மேல அவன் ரப்படி ராவடி அடிச்சிட்டு இருக்கா, நீங்க என்னமோ கீழ ஆறு மேட்ச் ஜெயிச்சா உள்ள இன்னும் உங்களுக்கு யாரோட மேட்ச் இருக்கு? மேக்ஸிமம் ஜிடி டாப் 5ல ஆறு தான் சான்ஸ் இல்ல டாப் 5ல இருக்கிறவங்க உங்களுக்கு மேட்ச் இருக்காது. நேரா ஆனது தெரியும். இருக்கு அப்ப பேசாம வாங்க நீங்க போய் பண்ணுங்க. டிசி ஆர்ஆர் வந்து நீங்க வந்து போகாம தடுக்கலாம். அதுதான் பண்ண முடியும். கால்ல தட்டானா போலரு இப்படி சொல்ல மாட்டாரு பின்னாடி விட்டார்ல பின்னாடி அவரே தடுத்துட்டு இப்படி பண்ணுப்பா பாய் நீ சொன்னியா போன்ல ஸ்கோர் பாரு 85 86 எங்க போன் கண்டுபிடி அத போய் அப்படி போ அத பாரு போறா இல்ல ஜூம் பண்ணி வீடியோ யாரா கேட்டா நல்லா ஃபுல் டாஸ்ல நல்லா கிளியர் பண்ணலாம். வெயிட் பண்ணி லூஸ் பால்ஸ்க்கு கேட்ச் பிடிக்கும்போது வீடியோ பார்த்தியாடா கொஞ்சம் கேட்ச் அடிச்சு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்கியா அதனாலதான் கொஞ்சம் பேக்லாக் எடுத்து வைக்கணும். அவன் சித்தார சாரி அதெல்லாம் அவன் யாரு அதுக்கு ஃபீல்டிங்லயே விடுறாரு. பாயிண்ட் டீம் முடிச்சா கேப்ல அடிச்சாதான் சிங்கிள் ஓட முடியும். கை கடிச்சு சிங்கிள் ஓட முடியாது. இல்ல நீ கேட்டது நோயா as ஒரு பவுலர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீ எப்படி இந்த பால் வரீங்க கேக்குற நான் இல்லடா அவர் பாடுறா எப்படி போடுறாரு
சரியா போகல நான் வந்து போறேன் சரியா போகல நைட் ஃபுல்லா முடிச்சுல எப்படி எங்கே இதுதான் போடுவாங்க அதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாதிக்கு மேல நைட் 2 மணிக்கு தான் லாக் ஆஃப் பண்றாங்க. சித்து ஆன்லைனு, தீபேஷ் ஆன்லைனு, அப்புறம் விவிடி ஆன்லைனு, சாய் ஆன்லைனு, ஏபி ஆன்லைனு, இவன் ரொம்ப போவாருங்க. 3 நாளுக்கு போட்டு 4 மணிக்கு எழுப்புங்கன்னா நீ எதுக்குடா முழிக்கிறது? அது 4 மணிக்கு எழுப்பல ஹெல்ப் பண்ணி தரேன். நானே 4 மணிக்கு எழுந்தேன். அப்பதான் அவர் வந்து தலைமாட்டி பின்னாடி அழி பண்ணி பின்னாடி தாண்டி இருந்தாரு 2 மணிக்கு. எக்ஸ்ட்ரா ஆடுங்க எடுத்துட்டு போங்க பெரிய ஸ்கோர் எடுத்துட்டு போங்க ரன் வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு விக்கினா வெயிட் பண்ணலாம். ஒரு பால் அடிச்சா எல்லாமே ஆடாது. சித்து சொல்லி ஆடுங்க. நேரா ஒரு கடை இருக்கு. டீ கடை தான் இருக்குங்க. அங்க ஒரு பிஸ்கட் வாங்கிட்டாங்க. நீ தண்ணி கொடுத்துட்டு வந்தா அதுல பிஸ்கட் அவ்வளவுதான் தண்ணி கொடுத்துட்டு வந்தா அதுல பிஸ்கட் வாடா நீ வாடா ஏரியாக்கு வாடா நானும் தினேஷ் நான் போய் டிஃபன் வாங்கிடுவோம். தண்ணிக்குள்ள போடா. தினேஷ் இருக்கான்ல போடா தினேஷ் எல்லாரும் இட்லி வேடா உங்க அக்கா பையன் எந்த வேலையும் செய்யறது இல்ல. அதெல்லாம் கண்டிப்பா வேணும். அதுதான் மை பாய் இஸ் நாட் தி பாய். அவன் பேரு தான் பாய். இதெல்லாம் கார்ப்பரேட் டெக்னிக்ஸ் பாலிடிக்ஸ் இதெல்லாம். நீ அருமையா வேலை பாக்குறீங்க தீபேஷ். இட்லி வேடா 2 இட்லி ஒரு வேடா அவரே கணக்கு பண்ணிதான் போறாரு. ரெண்டு பேரும் அருமையா ஆடுறீங்க. முடிச்சிட்டு வரலாம். 15 hours இருக்கு. அதான் வெயிட் ப்ராப்ளம் இல்ல. நேத்து மாதிரி பயமாயிடுச்சு. இந்த தண்ணி கூட இல்ல. எங்க இந்த தண்ணி கூட இல்ல. அர்ஜென்ட்டா வருது. ஓகே நான் சொல்லிடுறேன். இட்லி வடை தானே ஓகே நான் சொல்றேன் ஓகே போய் கல்பிட்டா ஒரு ஆள் பண்ணி இல்ல இட்லி ஒரு வடை எல்லாரும் சொல்றாங்கல்ல.
இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்பா கூட வரல யாருக்கு யாரும் அப்பா ஸ்தான் அப்ப நீங்க மாமா ஸ்தானமா ஏன்னா இதுவே போடுற பவுலிங் போடல போட்டு போட இப்போ போட்டுட்டு விளையாடும் போது கைட்டு வெளியில உட்காந்து பேசுறது பிளாட்ல போட்டா மாறு அங்க மாறு அங்க போறாங்க எல்லாமே கேக்குது போறா டீம் 100 வெல்பேட் டீம் 100 பாய்ஸ் குட் பாய் டீம் 100 गाइस நல்லா இருக்கு No ball, go for it, Vicky bro. நான் சொல்றது தப்பா இருந்தா சென்ட் யோர் பீப்புள் நீ போய் செக் பண்ணு கார்டு மாறி ஆட்டாரு அவர் என்ன சொல்லுது எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு பால் வரல இட்லி வடை கேக்குறாங்க ஆமா 3 இட்லி ஒரு வடை ஷார்ட் பாய் ஓகே 3 இட்லி ஒரு வடை 11 வேணும் ஓகே நல்லா இருக்கு செட் சூப்பர் செட் சூப்பர் இல்ல நம்மள அது மாதிரி பாத்துறோம் ஆனா இன்னொரு உங்க கையில செத்து போடா இல்ல 3 இட்லி ஒரு வடை பாலே அங்க வந்து டெட் ஆகும் அதான் சொல்லுங்க செட் நல்லா இருக்கு செட் பெரிய இன்னிங்ஸ் ஆடணும் டேக் யூ டைம் குட் கோயிங் गाइस இன்னொரு 14 ஓவர் இருக்கு வேணா மங்கஸ் வேணா இங்க அவர் இதுக்கு மேல ஹைட் ஆவறதோட தொடப்ப கட்ட எடுத்துட்டா மாட்டோமா நினைக்கிறேன் and he's saying that நீங்க வந்து trees கட் பண்ணீங்கன்னா it is going to affect the rainfall அதெல்லாம் சும்மா ஆபரேஷன் காசு கொடுத்து பணம் வைக்கிறாங்க ஓகேவா போடி போட முடியாது அதாவது என்ன பிரச்சனை பாத்துக்கலாம் அடுத்த வாரம் மேட்ச் இருக்கு 50-50 பவுலிங் போட முடியாது ஃபீலிங் நீ அப்படி வர ஏய் ஓய் நம்ம சின்னது நினைச்சு கிளியர் பண்ண போவோம் கிளியர் ஆகல அதான் நம்ம மாம்பாக்கம் செட்டில் இல்ல அது சின்னது யூ கேன் கிளியர் இட் இல்ல இது பாஸ் தான் சொல்றேன் இல்ல ஆனா வெயிட் ஆவீங்க மேல ஆடுங்க the cost of people இல்ல அதே வீட்ல ஆமா காத்துல போச்சு அப்பதான் நம்ம வந்து டைப் பண்ணி அதே அடிக்கடா சேம் பீப்பிள் அப்படி அடிக்கடா இல்ல இப்படி ஆப்போசிட்ல environmental protocols in there 4 ஷாட் யா வைட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு வைட் அடிக்கிறேன் இவரே வைடா நிக்குது ஏனோ நான் ரெக்டாங்குலர் there is no proper production in China இல்ல ஒரு ப்ளூ கலர் ஆமாடா நீ ஃபாலோ பண்ணிருந்தா அந்த மாதிரி சொல்றேன் அவன் என்ன we want proper production
ரெண்டு எங்க விழுந்தாங்க அதுதான் கேட்குறேன். See, இது அகைன் பாலிடிக்ஸ் இருக்கு. ஒரு அடி முடியாது. நோபல் அடி நோபல் டேய் நோபல் நோ பால் குத்துறாரு அப்படியே நோபல் குத்துறாரு அவன் மூஞ்சிக்கலாம். go for it set Feet, சரியாச்சு. வந்துருமா? சொல்லாதீங்க. இல்ல 44 இல்ல அடிக்கணும் ஃப்ரீ தானே. free go for it set Go for it, Sede. Go for it 6. அருண் ஒரு வீடியோ எடுத்துங்க ஐயோ கால்ல வாங்கிட்டாங்க. ஒன்னு ஓடிரலாம் அவன் செத்து கிடப்பாங்க இப்போ ஓடனா எங்க எவ்வளோ படுத்துருவாங்க. பால்ஸ் இருக்கும்? இன்னும் ஒரு பால். 2 பால் இருக்கு. யார் வீடியோ அனுப்பிச்சா நான் வர வீடியோ இதுதான் வச்சிருந்தேன் நான் வெயிட் பண்ணி It's okay, City. it's okay take your time கரெக்டா ஹேர் கட் பண்ணி மீதி கரெக்டா உன ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன் யா பரவாயில்ல boy. Just walk. ஓகே தானே அண்ணா take your time நான் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க செட் ஓகே நீ என்ன நல்லா பாக்குற 10 runs கொஞ்சம் புஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்ச நேரம் ஆடலாம் நல்ல ஷேட்ல டைம் பண்ணதா தெரியும் அதான் இப்போ தெரியுது கரெக்ட் நம்ம இது Just walk. அடி வாங்கி நான் இது good going guys இன்னும் 13 hours இருக்கு ஃபுல்லா ஆடலாம் 13 hours இருக்கு ஃபுல்லா ஆடலாம் விக்கினா இவன் bowling போட்டான் இப்படி ஏறிச்சு இங்க பட்டுச்சு இல்ல அது கிரேனிகல்ஸ் தான் அடிக்குது ஆமா கிரேனிகல்ஸ் எஸ்ஜி வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு நெட் செஷன்ல அடி வாங்குச்சு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இது போட்டோம் அது ஏற்கனவே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு இந்த நாடு கிடைக்காது. இல்ல correct. But did you வீக்கா தான் know இருந்துச்சு in the last பட் 3 years ஓ பேட் என்னடா யோசிச்சேன் டக்குனு என்னடா வால் ஷோல்டர் இருக்குல்ல எனக்கு கூட நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஐ ரியலி அது ஃபுல்லா நீக்கிட்டு லுக்கு போட்டு டிஸ்கஸ் இது பண்ணுங்க. பண்ணிட்டு தான் இன்ஜெக்ட் போட்டு பண்ணி அது டைட் பண்ணி ஒரு 4 நாள் கழிச்சு கரெக்ட். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். சரியா? The first thing இதுக்கு போறது முன்னாடி ஹேண்டில் மாத்திரம் தான் மாத்துது அது ஈஸியா பிஞ்சு இது ஸ்டிக்கர் one of ஒட்டாது the best political thing about it. ஹேண்டில் மாத்திடும் Nice the boy. ஹேண்டில் அப்புறம் இந்த என்ன கேட்டா பொதுவில் நான் எலெக்ஷன்ல அது சீட் ஓட்டுமா ரோஹித் சர்மா டீச்சர் ரோஹித் சர்மா இல்லடா கோலி தோனி பாண்டியா ரோஹித் சர்மா டிஷர்ட் யார்கிட்ட போச்சு தீபேஷ் தான் போனான் விவேக் நாம அவர் போட்டு இதே போட்டா அதுதான் என்ன அவருக்கு வாங்கி கொடுத்தா நீ என்ன கெடுப்பா அதுதான் நான் சைஸ் அதுக்கு பண்ண என்ன சைஸ் வாங்கிட்டு ஸ்டிக்கர் வர போட்டுட்டு நல்லா இருக்கு பரவாயில்ல பொறுமையாடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை take your time பரவாயில்ல பொறுமையா இருங்க தப்பே இல்லை விக்கினா take your time 120 வந்துச்சு இது எங்க இது எம்ஜே கிரவுண்ட் எங்க இருக்கு அது அந்த தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் போற வழியில the world will actually அது ஒரு கிராம மாதிரி ஒன்று வந்து பரவாயில்ல, it's okay ண்ணா. ஜங்ஷன்ல இருந்து நேரா போனா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அதுல இருந்து லெஃப்ட் எடுத்துட்டு அதே டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா இன்னொரு லேக் வரும் நேத்து போய் நினைக்கலாம் அந்த 10 கிலோமீட்டர் அது நல்லா இருக்கும் ஓகே பால் தான் ரொம்ப கேவலமா இல்ல ஆனா யூசுவலி அந்த மாதிரி இருக்காது சார் நேத்து ரொம்ப ஒஸ்டா இந்த இருந்தது மாதிரி இருக்கும் அதான் இன்னும் ரிஃபைனரி வச்சிருக்காங்க ஆனா இன்னொன்னு செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தேர்ட் ரவுண்ட் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு அதே ஆர்கனைசேஷன் தானே இல்ல அது நல்ல மெயின்டெனன்ஸ் அங்க நிறைய லீக் டோர்னமெண்ட் நடக்குது பால் காமனா நேத்து ஏதோ ஒர்க்கிங் டேங்கறனால சும்மா அடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இவ்வளவு ஒஸ்டா இருக்கு மதன் எங்க யூஸ் பண்ணு ஓகே எம்டில குடுக்குற மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு எம்டி இது மாதிரி தான் இருக்கும் அவன் வந்து they don't buy 3 வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா பால் கொடுப்பான் see the buy is the Indian டெட் பால் நெட் பால் டெட் பாலா இல்ல குத்துறாரு இல்ல கரெக்ட் பால் தான் there is a reason behind it இதுக்கு நான் சொல்றேன்
நான் சொல்றேன். But ஆனா This is something that both wickets let it be CPI and அதுவா அது டவுன் லெக் தான் போறோம். இல்ல நான் in case அது லைன்ல ரெண்டாவது பிட்ச் நோ பால். இல்ல in case it was sitting the wicket தப்புல ரன் நிறைய வந்துச்சு இந்த ஓவர்ல 120 up guys பட் கால்ல வாங்குனால ரெண்டாவது பிட்ச் எங்க பிட்ச் எங்க தெரியாது இன்னும் 2 ஓவர் ஆடுங்க 2 ஓவர் புஷ் பண்ணி ஆடுங்க சேத் because it pitch 5 runs to 7 runs ஆடுங்க இப்போ பால் ட்ராக்கிங் வந்து பிட்ச் மாதிரி தான வரும் கரெக்ட்டா டிஆர்எஸ் ஸ்ட்ரைட்டா இருந்தா ஆனா கிரீஸ் முன்னாடி டிஆர்எஸ் ரெண்டாவது literally 2001 literally after Cargill war. நோ பால். You have to understand all geopolitical issues. What confuses? ஏன் விக்கெட் இல்ல அந்த பாதிமல கொடுத்து ஒரு உள்ள பிரேக் பண்ணுச்சு இல்ல ஸ்ட்ராட்டஜி பால் கொஞ்சம் ஓடி ஆனோட பத்தாவது ரெடி எனக்கு கிரவுண்ட் இல்ல இவரு ஆஸ்திரேலியா வேற போல அதால மீடியம் ஃபேஸ் சொன்ன மாதிரி மீடியம் நீங்க அடினா போனா பால் இவரு சித்த அடினானா ஓகே ஃபைன் நமக்கு எப்படி ஓவர் தரணும் ஓவர் ஆட முடியல ஒரு ஆடுறது கரெக்ட் தான் ஒரு ஆள் எதிர்க்க நிக்கணும் பரவாயில்ல நோட் பேட் போட்டு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பேசுவோம் அதான் நானும் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் போட்டான்ல அவர் கூட நினைச்சேன் கடைசில வச்சிருப்போம் எல்லா மேட்சுமே பேஸ் பண்ணி கிரிக்கெட் பண்றாங்க நீங்க அமெரிக்கன் ஆயிட்டீங்கன்னா it doesn't matter. அது டிபெண்ட்ஸ் ஆன் சர்ஃபேஸ் கடைசில வைக்கிறதா பிரயோஜனம் இல்லங்கறாங்க இந்த பிரேக் இதுதான் பிரேக் பண்ணனும் நீங்க கடைசில வச்சிருந்து பிரயோஜனமே இல்ல nice அன்னிவனா பவுன்ஸியா இருக்கும் இதுவா இல்ல நீங்க இப்ப இதுல அந்த மேட்ச்ல உங்களுக்கு புஷ் பண்ணும் நேத்து அந்த மேட்ச்ல எதுவுமே ஆகல பால் என்ன வரும் ஒன்லி அந்த மாதிரி தான் நேத்து இன்னொரு விவிகே சொன்ன மாதிரி பேட்டுக்கு பால் வரலையா அவருக்குலாம் வீசியவே படவே இல்ல போல அது ஓப்பனிங் அந்த பையன் பேர் என்ன you get citizenship. அவங்க ஆஷஸ் லெவல்ல இவ்வளவுதான் 2 வாரத்துக்கு வருவாரு இப்பதான் ஒரு 3 மேட்ச் ஆடிட்டு வராரு அவனும் ரொம்ப டைம் எடுத்து ஆடணும் அவர் அதான் அவர் கொஞ்சம் பிளேயருங்க அவர் கொஞ்சம் எப்படி சொல்றது ஸ்டேபிளைஸ் பண்ணி ஆடுவாரு அதான் ரொம்ப டைம் எடுத்து ஆடுறாப்ல பட் ஓகே ஆடுறாரு விக்கெட் விட மாட்டாரு அவ்வளவா அது ஓகே நான் வரண்ட ஆடுறேன் நல்லா இருக்கு வெக்கிடா சித்தா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எவ்வளவு ஆச்சு அவனுக்கு ஷாட்ங்க ஓவரா பேட் இல்ல ஏய் இருப்பா ஓகே ஆக்சுவலி பெருசா இருக்கணும் ஆமா அது பெருசுதான்டா விக்கெட் என்னடா ஸ்ட்ரைட் அதாவது ஸ்ட்ரைட் தான் கிட்ட மத்தபடி இது எல்லாமே ஓடிடுறாங்க ஜாஸ்தி கவர்ஸ் மிட் விக்கெட்டும் பெருசா கிளியர் தான் பண்ண முடியாது பட் ஆனா ஸ்ட்ரைட் கிட்டத்துல ஃபைனல் இல்ல ஆமா பின்னாடி இந்த பேட்ல அது சிப்பை வருது கிரேட் ஷாட் விக்கினா ஆமா அது நம்ம மேட்ச் வெயிட் பண்ணு சேத் நல்லா இருக்கு நீ வந்து 1 வருஷம் ஆச்சு. எல்லாம் சேர்த்து தட் இஸ் நோ ப்ராப்ளம் அதுவும் சரி பண்ணிட்டு கீழே ரெடி போடு தண்ணி பிடிச்சி வச்சு அடுத்த ஒரு தண்ணி எடுத்து அப்படியே பேட் கட்டி எடுத்து போறாங்க ஒரு ஆடுங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் எக்ஸ்சேஞ்ச் அப்ப தண்ணி எடுத்து போலியா எக்ஸ்சேஞ்ச்லாம் கிடையாது 15 ஹவர்ஸ் குடி போகுது எடுத்து போயிட்டான் சீடா வந்து போனோம் 14 ஹவர்ஸ் அப்போ போனா ஒரு நல்லா ஆடுங்க சேத் ப்ளே ஃபார் 5 ரன்ஸ் நான் வந்து இவர் பேட் எடுத்து போக வேண்டியதானே எடுக்க நான் கார்ல போயிட்டேன் விவிகே பேட் அதுதான் நான் எடுத்த கேப்ல தான் போயிச்சு இப்போ அவர் எடுக்கிற கேப்ல நீங்க அவுட் ஆயிட்டீங்க
அது எப்படி அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். But you know, one thing like is that you know, Play for 5 runs, set. நல்லா இருக்கு. ஆடுவாங்க இல்ல இல்ல நான் வந்து பிரஷர் பண்ணல. ஆனா புஷ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் மைண்ட் செட் இருக்கு. 2 ரன் தான் அடிக்கணும். எதுக்கு 5 ரன்? அவன் சொல்றான் அவன் பண்ண மைண்ட் செட் ஆனது 2 ரன் ஏதாவது சிங்கிள் ஆட போறேன் அதான் போறேன். we could அப்ப have 10-15 சொல்ல வேண்டியதானே? அது ரொம்ப பெருசு. அதாவது sit straight ஆடு சிட்டே ஸ்ட்ரைட் ஆடுங்க straight ஆடு தயவு செஞ்சு அக்ராஸ் போகாத straight ஆடு இன்னும் 10 ஓவர் வெளியில இருக்கு. வருது. கரெக்ட் தான். அத காஸ் பண்ண முடியும். பட்டிருந்தா பட்டுனா ஆனா லெக் ஸ்லிப் வேணாம் இந்த லைன் வேண்டாம் சேட் வைடா அம்பையர் வைடு தேங்க் யூ இன்னும் எங்க கேக்குறாங்க? இல்ல சித்து நம்பர் வரைக்கும் வாங்க அதான் பண்ணல. இல்ல இல்ல. ஃபைனல்ல கொடுக்க மாட்டாரு. ஓ இல்ல சாண்ட்ஸ்டார்ம் ஒரு சாண்ட்ஸ்டார்ம் You catch umpire. The umpire. ஓ சச்சின் சாண்ட்ஸ்டார்ம்ல ஆடுன மாதிரி துபாய் இப்போ அது என்ன துபாய்ல ஆனா அந்த மாதிரி ஒரு மேட்ச் சம சான்ஸ்டம் வந்து அதுக்கப்புறம் திரும்பி இவன் போயிடுச்சாங்க. அது மேட்ச் நிறுத்திட்டு அப்புறம் அது சம மேட்ச் பண்ணி அதுல ஏதோ ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் போவாங்க. அது வேணாம் சார். இந்த ஷாட் வேணாம். அது ஷாட்டே வேண்டாம். மூணாவது அடி பண்றாரு கிட்ட வராது அமைதியா இருங்க அவர் ஆறதான் இருப்பாரு ஏன் டிசன் இருக்கீங்க இங்க வந்து ஆடுங்க. இல்ல 2 அடிச்சா டேஞ்சரான ஷாட் பால் வந்து உள்ள வருது இன்னொரு இல்லம்மா பால் இங்க பிச்சாய் உள்ள வருது ஆடாதங்கற அந்த ஷாட் நைஸ் அவ்வளவுதான் சார் அவ்வளவுதான் வந்துருங்க அப்படியே ஸ்கோர் 48 ல இருக்கு ஃப்ளீட் ரேட் 49 அவர் அதுதான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருக்காரு இப்ப நம்மளுக்கு பாரு போன வாட்டி என்னடா விளையாடுறீங்க அப்படி வீச போறாங்க. ரொம்ப டைம் கிடைக்கல. யாரோ அந்த இவரோ டீம்ல யாரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவரோ ஓபனர் இல்ல அப்படி சொல்றாங்க. அப்ப எது நீ வந்து சீரியஸ் கேட்டிங்கற சாயிலே என்ன திருக்கி வேண்டியது. பாரு இடுப்பு பிடிச்சி நின்னுட்டானே என்ன ஊதுன்னு தெரியல உங்களுக்கு. டேய் ஒரு இது ஃப்ரண்ட்ல ஸ்ரீராம் அந்த சேர் எப்படி திருப்பி வை அது காலுக்குள்ள வை இல்ல இல்ல. ஒரு வெயிட் அடி இல்ல இருங்க. தெரியுங்க he knows everything he wants to farm